ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களுக்கு அமைந்த தனியன்களிலே கச்சிநகர வந்துதித்த பொய்கைப்பிரான், கடல்மல்லை புதத்தார், திருமழிசை பரன்வருமூர் திருமழிசை வலம்பதியே என்னெல்லாம் அந்தந்த ஆழ்வார்களுடைய அவதாரஸ்தலமானது தனியன்களிலே குறிக்கப்பெற்றுள்ளன. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ பூர்வாச்சாரியர்கள், அதாவது ஓரான் வழி குரு பரம்பரையிலே இடம்பெறுகின்ற ஆச்சாரியருடைய தனியன்களை நாம் பார்த்தோமேயானால் திருவாய்மொழி பிள்ளையினுடைய தனியனிலே மட்டும்தான் அவதாரஸ்தலத்தினுடைய பிரஸ்தாவமானது ஏற்பட்டிருக்கின்றது. அங்கேதான் அவதாரஸ்தலமும் போத்தப்படுகின்றது. நம்ம ஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜன்மனே பிரசாதலப்த பரமப்பிராப்பிய கைங்கரியசாலினே என்று குந்தி நகரத்திலே, அதாவது கொந்தகையிலே திருவத்தரித்தவராய் ஆச்சாரியரான பிள்ளலோகாச்சாரியருடைய திருவருளாலே பரமப்பிராப்பியமான ஆழ்வாருடைய கைங்கரியம் லபிக்கப்பெற்றவரான திருவாய்மொழி பிள்ளை நமஸ்கரிக்கிறேன் என்று மணவாளமர்கள் அருளி செய்த தனியன். மற்ற பூர்வாச்சாரியருடைய தனியன்களிலே குரு பரம்பரை, அதாவது ஓரான்வழி குரு பரம்பரை ஆச்சாரியருடைய தனியன்களிலே இந்த அவதாரஸ்தல பிரஸ்தாவமானது காணப்பெறவில்லை. அது மாத்திரமில்லை, இந்த திருவாய்மொழி பிள்ளைக்கு இன்னொரு தனியன் உண்டு. அந்த தனியனிலேயும் இந்த அவதாரஸ்தலத்துடைய பிரஸ்தாவம் இருக்கிறது. இன்னொரு ஏத்தம் என்னென்னா, நாம் தினந்தோறும் தெனாச்சாரிய சம்பிரதாயத்தை சார்ந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் ஓரான் வழி ஆச்சாரியருடைய அவதாரஸ்தலங்களை அனுசந்திக்கிறோமா என்று பார்த்தால் திருவாய்மொழி பிள்ளை அதாவது திருவாய்மொழி பிள்ளை திருவதரித்த குந்தி நகரத்தை பற்றி மட்டும்தான் தினந்தோறும் சொல்கிறோம். திருவாராதனத்திலே ஆகட்டும், அதாவது சாத்துவரையாரோட புத்திர சாந்தியிலே சொல்லுகின்றோம், சன்னிதிகளிலே கோட்டிகளிலே எல்லா இடத்திலேயும் திருவாய்மொழி பிள்ளை அவதாரஸ்தலத்தை தான் பிரஸ்தாவம் பண்ணுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழியுடைய அவதாரஸ்தலமான குந்தி நகரம் கொந்தகையிலே விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 14ஆம் தேதி 28/1/26 அன்று புதன்கிழமை மகாசம்பிரோக்ஷண வைபவமானது நடைபெறுகின்றது. இந்த குந்தி நகரத்தை மணவாளமவர்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார். சித்தன் திருமால் மேல் வைத்தருளும் சீர் மன்னர் நத்தம் இது காணும் நாம் தொழவே, முத்தராய் போனாரேயாகிலும் பூங்கமலத்தாள்கள் தமை தமாரமைத்தார்தலம். சித்தன் திருமால் மேல் வைத்தருளும் சீர் மன்னர், மன்னராகவிருந்து 8 வருஷங்கள் பாண்டிய நாட்டிலே செங்கோலேந்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினவர். அந்த ராஜ்யத்துக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டு திருவாய்மொழி பிள்ளை திருமலை ஆழ்வார் தான் இருந்தார். அப்படிப்பட்ட திருமலை ஆழ்வார் நத்தம் இது காணும் அவர் எழுந்தருள் இருந்த ஸ்தலம் இதுதான். அவர் முத்தராய் போனாரே ஆயினும் அவருடைய திருவடி தாவரங்கள் நிலைகளை விடத்திலே நமக்காக வைத்து விட்டு சென்றுள்ளார் என்று மணவாளமவர்கள் அந்த கொந்தகை மங்களாசாசனம் செய்துள்ளார். அந்த கொந்தையிலே சம்பிரோக்ஷணம் வருகிறது. சம்பிரோக்ஷண வைபவத்திலே அனைவரும் அனுபவித்து சத்த பெறும்படியாக பிரார்த்திக்கிறோம்.